ஆறாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் நீதிமான்களுக்கு நாம் கை கொடுக்கிறோமா அல்லது துன்மார்க்கர்களுக்கு நாம் கை கொடுக்கிறோமா? மத்தேயு 27 அதிகாரத்தில் மத்தேயு 27 அதிகாரம் வசனங்கள் 18 22 வரைக்கும் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் என்று சொல்லச் சொன்னார். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்ய வைக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். பிரியமானவர்களே, நீதிமானுக்காக கை கொடுக்க இந்த கூட்டங்கள் தவறுகிறது. துன்மார்கரை தங்களுக்கு தெரிந்து கொள்ளுகிறது. இந்த நாட்களிலும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏழையாய் இருக்கிறதான நீதிமானுக்கு ஒருவன் கை கொடுப்பதில்லை. பிரியமானவர்களே, துன்மார்கனாயிருக்கிற பணம் நிறைந்த அந்த துன்மார்கருக்கு இந்த உலகம் இன்று கை கொடுத்து அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களை, நாம் யோசித்து பார்ப்போம். நாம் கை கொடுக்க போகிறது நீதிமானுக்கா அல்லது துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற துன்மார்கர்களுக்கு நாம் கை கொடுக்க போகிறோமா? ஆம் பிரியமானவர்களே, ஆம் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நேசிக்கிறவர்கள் என்னுடைய சிநேகிதர் என்று சொல்லி. நாம் யார் நம்முடைய சிநேகிதர்? யாருக்கு நாம் கரத்தை கொடுக்க போகிறோம்? யாருக்கு கரத்தை நீட்ட போகிறோம்? துன்மார்கனுக்கோ அல்லது நீதிமானுக்கோ? இந்த நாளிலே நம்மை நாமே சற்று யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இதோ 7வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் தேவனோடு பாடு அனுபவிக்க ஆசைப்படுகிறோமா அல்லது உலகத்தோடு அதன் இன்பங்களை அனுபவிக்க நாம் தெரிந்து கொள்ள போகிறோமா? தேவனோடு சேர்ந்து நின்று பாடு அனுபவிப்பதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோமா அல்லது இந்த உலகத்தோடு சேர்ந்து அதன் இச்சைகளையும் அதன் ஆசைகளையும் அனுபவிக்க நாம் ஆசைப்பட போகிறோமா? என்னோடு கூட எபிரேயர் புத்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11 அதிகாரம்